வணக்கம் மக்களே, நம்ம ப்ரோ கோட் படத்தோட ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெயம் ரவி, அதாவது இப்போ ரவி மோகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய படம் வந்து இதுதான். படத்தோட பேர் வந்து ப்ரோ கோடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா, ரவி மோகன், அதுக்கடுத்து அர்ஜுன் அசோகன் 3 பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து அர்ஜுன் அசோகன் வந்து மலையாள ஆக்டர். ஸோ இந்த 3 பேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த ஒரு ஷார்ட் வீடியோவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸும் வந்து அதில் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு அந்த ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக நடித்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னா ஒய்ஃபுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு 3 கேரக்டர், அவங்க வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு அப்படி உள்ள ஒரு டீமுக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து வெளியே எங்கேயோ போகிற மாதிரி ஒரு டிக்கெட்டு கிடைக்கிது. அந்த பட்சத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 பேரும் வெளியே போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து ஒரு ஹேங் ஓவர் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ படம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே ரிலீஸ் ஆயிரும். ஸோ படம் வந்தோடனே கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிச்சிருங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய்.